வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, கேரட் பீட்ரூட் போட்டு கூட்டு. இது ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி குக்கரில் மஞ்சப்பொடி, கட்டிக்காயம் ஒரு சின்ன பீஸு, ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். விளக்கெண்ணெய் விட்டு வேக வைக்கும்போது மணமாக இருக்கும். அடுத்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சி. அதனால் விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சுருக்கிறேன். இப்போ நறுக்கி வச்ச பீட்ரூட், கேரட், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், தேவையான உப்பு, சாம்பார் பொடி போட்டு ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. உப்பும் வரப்போ உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் நிறைய கூட்டு தான் செஞ்சு எடுத்துக்குவோம், ஏன்னா எல்லா காயும் ஒரு வாரத்தில் சேரும் அப்படிங்கிறதுனால. சாம்பார் என்றைக்காவது ஒரு நாள் தான். அதனால் இன்றைக்கி இந்த கூட்டு ரைஸுக்கு. இதை மூடி போட்டு ஒரே ஒரு சவுண்டு வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சீரகம் அரைச்சிட்டு தாளித்து ஊற்ற வேண்டியதான். ஒரு சவுண்டு வந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ரிலீஸ் ஆனோடனே அரைச்சி வச்ச தேங்காய் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தாளித்து ஊற்ற வேண்டியதான். இது சப்பாத்திக்கும் நல்ல ஏற்ற ஒரு சைட் டிஷ் தான். பீட்ரூட்டும் கேரட்டும் நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம், கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இதை சேர்த்துட்டு நெய்யில் ஜீரகமும் நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். நெய்யில் ஜீரகம் பொரிச்சு போட்டாச்சு. நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியதான். கேரட் பீட்ரூட் கூட்டு ரெடி. இதுக்கு மேலே மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியதான். இன்றைக்கி சனிக்கிழமை, நம்ம வீட்டு நாராயணனுக்கு தழுக பச்சரிசி சாதம், பீட்ரூட் கேரட் போட்டு கூட்டு, அவுத்திக்கீரை பொரியல். இந்த வெயிலுக்கு ஏதாவது ஒரு கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாழைக்காய் பச்சை மிளகாய் போட்டு வறுவல், மிளகு ரசம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு நாராயணனுக்கு சிறப்பு தழுகையும் நம்மளோட லஞ்ச் மெனுவும் இதுதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த பீட்ரூட் கூட்டு செய்யலைன்னா இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. சத்தும் கூட குழந்தைங்களுக்கு. அரைக்கீரை பொரியல். டெய்லி இந்த வெயிலுக்கு ஒரு கீரை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது.